SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதிகளில் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கு கடையில் கடும் மோதல். டேன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பெண் ஒருவருக்கு சொந்தமான சொத்துக்களை அதிரடியாக முடக்கிய அதிகாரிகள். 11 பேருக்கு கொலை அச்சுறுத்தல். புலனாய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். இந்தியாவில் மீண்டும் பரபரப்பு. வெடிப்பு விபத்தில் 7 பேர் பலி, 27 பேர் படுகாயம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவின் பொது பரிகாரிகளுக்கும் போலீஸ் சார்ஜென்டின் மகளுக்கும் இடையே ஏற்பட்டதாக கூறப்படும் உறவு தொடர்பில் வன்முறை ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவின் பொறுப்பு அதிகாரி மற்றும் துறைமுக போலீசார் வெட்டு காயங்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பழைய திருகோணமலை போலீஸ் வளாகத்துக்குள் மோதல் இடம்பெற்றதாகவும் இரு அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ குடியிருப்புகளும் ஒரே கட்டிடத்தில் தனித்தனியாக அமைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் பொதுப்பதிகாரி போலீஸ் சார்ஜென்டின் மகளுடன் நட்பாக இருந்ததாகவும் இதனால் கோபமடைந்த சார்ஜென்ட் வாக்குவாதத்தின் போது இருவரையும் விசாரித்ததாகவும் இதனால் மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இருவருக்கும் இடையில் மோதல் காரணமாக திருகோணமலை பிரிவு பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவு கட்டடத்தின் முன்பாக கண்ணாடி கதவு மற்றும் குளியலறையின் கண்ணாடி கதவு சேதமடைந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 2 அதிகாரிகள் மோதிக்கொண்ட போது போலீஸ் சார்ஜென்டின் மகனுக்கும் மோதலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் திருகோணமலை துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டேன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை அழைத்து வந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் சாரதி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 பிணை பத்திரங்களில் விடுவிக்க கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி லால் ரணசிங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் முதல் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட துலான் மதுசங்க என்று குற்றஞ்சாட்டப்பட்டவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். மேலும் அவருக்கு நீதிபதி அவருக்கு பயண தடையும் விதித்துள்ளது. இரத்தினபுரி எஹிலியகுட பகுதியில் பெண் ஒருவருக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்க சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அவை சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் மதுபான விற்பனை மூலம் பெறப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பண மோசடி சட்டத்தின் கீழ் அவரது கணவருக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தை பயன்படுத்தி கெஹலியகுட ரத்னபுரி வீதியில் ஒட்டிய 30 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 காணிகளையும் 6 பேச்சல் காணிகளையும் கொள்வனவு செய்துள்ளார். அத்துடன் கடியுடன் கூடிய 2 மாடி கட்டத்தை அந்த நபரின் மனைவியும் கட்டியதாக தெரிய வந்தது. 45 வயதான சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரது பெயரில் கொள்வனவு செய்யப்பட்ட சொத்தை 7 நாட்கள் வரை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் கந்தர போலீஸ் பகுதியில் 11 பேருக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தர போலீஸ் வட்டாரத்தில் 72 மணத்தியாளங்களுக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் என நம்பகரமான புலனாய்வு தகவல்களை சுட்டிக்காட்டிய கந்தர போலீசார் உயிர் அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ள சிலருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கந்தர பகுதியில் இருவருக்கும் தெய்பாலை என்ற திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தக்காரர்களாலேயே கொலை அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. உலகச் செய்திகள். இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரின் நாஃப்காம் போலீஸ் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வெடிப்பு சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 27 பேர் வரை காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஹரியானாவில் பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்களின் மாதிரிகளையும் பிரித்து ஆய்வு செய்தபோது விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெடி விபத்தில் தடவியல் குழு போலீசார் என 9 பேர் உயிரிழந்துள்ளார்கள். போலீஸ் நிலையத்திலிருந்து 20 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். ஆபத்தான நிலையில் 5 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் வெடி விபத்து போலீஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதியும் கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த பயங்கரவாத தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக 8 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனிடையே இந்த தாக்குதல் தொடர்பாக பரிதாபத்தில் போலீசார் நடத்திய சோதனையில் 3000 கிலோகிராம் அமோனியம் நைட்ரேட் என்ற வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காஷ்மீரின் புல்வானா மாவட்டத்தைச் சேர்ந்த முஷாமில் ஷாகில் கனியா என்ற மரபை போலீசார் கைது செய்துள்ளார்கள். இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள் விசாரணைக்காக ஜம்மு காஷ்மீரில் நாஃப்காம் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் வெடிப்பொருட்களை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது திடீரென அந்த வெடிப்பொருட்கள் வெடித்ததால் தடவியல் குழு போலீசார் உட்பட 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள்.
மேலும் இந்த சம்பவத்தில் 27க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். ஏற்கனவே பயங்கர தாக்குதலில் 13 பேர் உயிர்ந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்ட நிலையில் மீண்டும் வெடிபொருட்கள் வெடித்து 7 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதிகளில் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கு கடையில் கடும் மோதல். டேன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பெண் ஒருவருக்கு சொந்தமான சொத்துக்களை அதிரடியாக முடக்கிய அதிகாரிகள். 11 பேருக்கு கொலை அச்சுறுத்தல். புலனாய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். இந்தியாவில் மீண்டும் பரபரப்பு. வெடிப்பு விபத்தில் 7 பேர் பலி, 27 பேர் படுகாயம்.